நம்ம மீடியாக்காரங்களுக்கு கூட நம்ம அந்த எலெக்ஷன் பண்றப்ப நம்ம சொல்றோம். கண்டிப்பா இந்த வாட்டி காங்கிரஸ் பிஜேபின்றது இல்ல, இந்த வாட்டி தங்கவயல்ல பிறந்த ஆள் வெளியால வந்திருக்கிற ஆளான்ட்டு தான் இந்த வாட்டி முனிசிபல் எலெக்ஷன் ஆகும். எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. நம்ம இவ்வளவு நாள் காசு கொடுத்து ஏன்னா ஏமாத்துனாங்க, இந்த வாட்டி அந்த ஏமாத்துறதுக்கு சான்சஸ் கிடையாது. எதுக்கு கிடையாதுன்னா ஹாஸ்பிட்டல் இஷ்யூ எடுத்துக்கிங்கோ, டெய்லி டிராவல்ஸ் இஷ்யூ எடுத்துக்கிங்கோ, ஏதோ ஒரு சுமார் 4 தார் ரோடு போட்டு அதுல ஏதோ ஒரு கமிஷன் வருதுன்ட்டு அது மட்டும் பார்த்து போனா அது ஆகுறதுல எவ்வளோ மக்களுக்கு ஒன்றும் பண்ணாது இருக்கிறது நிறைய இருக்கு. ஸோ ஒரு நல்ல காரியம் நடக்கும். அந்த வர்ற முனிசிபல் எலெக்ஷன்ல நம்ம தங்கவயல் என்னன்றது எல்லாம் காட்டலாம். அல்டிமேட்ல போகஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு அவங்களதே கவர்மெண்ட் அவங்களதே எம்எல்ஏ இருக்கிறதுனால ஒரு போகஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் நல்லா நடக்குதுன்னு ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் போட்டு அது கேஸ் க்ளோஸ் பண்ணாங்க. நம்ம தங்கவயல் மக்களுக்கு நான் வேண்டிக்கிறது, கடவுள் வேண்டிக்கிறது, இந்த தங்கவயல்ல இருக்கிற ஒருத்தர் கஷ்டமும் போனோன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த குதந்திரன்றது பண்ணிட்டு மக்களை யார் ஏமாத்துறாங்கோ கடவுள் அவளுக்கு நல்லா புத்தி கொடுக்கணும். இளைஞர் அணியின் சார்பாக அனைத்து இளைஞர் அணியினரும் ஐயா அவர்களுக்கு ஆள் உயர மாலை அணிவித்து அவரை கௌரவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ನಮ್ಮ ಕೆಜೆಎಫ್ನ ತಾಯಂದಿರಿಗೆ ಅಣ್ಣಂದಿರಿಗೆ ವಿಶೇಷವಾಗಿ ಇಲ್ಲಿ ಸೇರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಭಕ್ತಾದಿಗಳಿಗೆ ನಮ್ಮ ಮಹಾಋಷಿಗಳ ಮತ್ತು ಶಿವನ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಪಡೆಯೋಕ್ಕೆ ಬಹಳಷ್ಟು ಜನ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವರ ಇವತ್ತೊಂದು ಬ್ರಹ್ಮೋತ್ಸವದ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನ ನಮ್ಮ ಶೇಖರಣ್ಣ, ಕುಮಾರಣ್ಣ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಕಮಿಟಿಯ ಪದಾಧಿಕಾರಿಗಳು, ಆನಂದಣ್ಣ, ನಮ್ಮ ಕರುಣ ಸರ್, ವಿಶೇಷವಾಗಿ ಈ ಭಾಗದ ಹಿಂದೂ ಕಟ್ಟ ಸಿಪಾಯಿಯಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಕರುಣ ಸರ್ ಅವರು, ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಹಿಂದೂ ಬಂಧುಗಳು ಹಾಗೂ ವಿಶೇಷವಾಗಿ ಈ ದೇವಸ್ಥಾನದ ಆಡಳಿತ ಮಂಡಳಿಯವರಿಗೆ ನಾನು ತುಂಬ ಹೃದಯದ ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಬಹಳ ಅದ್ದೂರಿಯಿಂದ ಈ ಜಾತ್ರೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ಪೂಜೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ.
ಭಗವಂತ ಅವ್ರು ಅನ್ಕೊಂಡ್ರ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನೆರವೇರಿ ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಆಯುಷು ಆರೋಗ್ಯ ಸಮೃದ್ಧಿಯನ್ನ ಒದಗಿಸ್ಲಿ ಅಂತ ಭಗವಂತನ ಬೇಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇಲ್ಲಿಗೆ ನನಗೆ ಕರೆದು ಆ ದೇವರ ಕೃಪೆಗೆ ಪಾತ್ರರಾಗ್ಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟ ಈ ಕಮಿಟಿ ಮೆಂಬರ್ ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ಅವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஒரு ஏழைப்பட்டவ அரசியலுக்கு வந்த எவ்வளோ கஷ்டம் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம தங்க வயல்ல காசு இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் இருக்கு, காசு இல்லாத இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் இருக்கு. நான் இப்போ டெய்லி பார்த்துருக்கிறேன். டெய்லி டிராவல்ஸர் ஒரு இஷ்யூ இருக்கட்டும், நம்ம எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இஷ்யூ எடுத்துட்டு முன்னால எடுத்துன்னு போறதுக்கு அந்த கடவுள் எல்லாருக்குமே ஒரு சக்தி கொடுக்கணும். சக்தி கொடுக்கறதுக்கு விட்டு இந்த தந்திர குதந்திரன்றது பண்ணிட்டு மக்களை யார் ஏமாத்துறாங்கோ கடவுள் அவளுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும். நான் கடவுள் வேண்டுக்கிறது இவ்வளவுதான். நம்ம தங்க வயலுக்கு நல்லது பண்ணோம். தங்க வயலுக்காக யார் வேலை பண்றவங்க அவங்களுக்கு அந்த தாய் இந்த சிவப்பா எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்ட்டு நான் வேண்டுக்கிறேன். நான் அந்த சிவில் ஹாஸ்பிட்டல் பத்தி நிறைய வாட்டி பேசிட்டு லாஸ்ட்ல இனிமேல் எஃப்ஐஆர் விட்டுருந்தாட்டுன்னா இப்போ நான் ஏதோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் திட்டுட்டேன்ட்டு நிறைய பேர் எனக்கு என்ன சொல்றது டார்ச்சர் பண்ற மாதிரி. நான் அதுக்கெல்லாம் பயப்படுறது இல்லை. ஆனா கேஸ் க்ளோஸ் பண்ணலாம். தங்க வயல் மக்கள் இருக்கிற அந்த நோவு, தங்க வயல் மக்களுக்காக இருக்கிற அநியாயம் யாருமே க்ளோஸ் பண்றதுக்காகல. அது இந்த 2028 எலெக்ஷன்ல ஓப்பனாவோ இந்த தங்க வயல்ல இருக்கிற மக்கள் மண்ணின் மைந்தன் யாரோ என்ன மாதிரியோ இந்த மாதிரி யாரோ சேர்ந்துட்டு ஒரு பெரிய கூட்டமா சேர்ந்துட்டு இதெல்லாம் ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு ஒரு நல்லதாவான்னு நான் சொல்றேன். முனிசிபல் எலெக்ஷன் உங்க ஃபாலோவர்கள் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. நீங்க ரெடியா ஆயிக்கிறீங்களா சார்? சார் நான் ஒண்டியில தங்க வயல் கூட்டம்ட்டு ஒன்று ஏற்படுது. காசு இருக்கிறவங்களுக்கு இல்லை கூட்டம். இது தங்க வயலுக்காக நல்லது பண்றதுக்கு ஒரு கூட்டம் ஏற்பாட்டாகும். நம்ம மீடியாக்காரங்களுக்கு கூட நம்ம அந்த எலெக்ஷன் பண்றப்ப நம்ம சொல்றோம். கண்டிப்பா இந்த வாட்டி காங்கிரஸ் பிஜேபின்றது இல்லை. இந்த வாட்டி தங்க வயல்ல பிறந்த ஆள் வெளியால வந்திருக்கிற ஆளான்ட்டு தான் இந்த வாட்டி முனிசிபல் எலெக்ஷன் ஆகும். எனக்கு ஒரு நெட்டு போக மாட்டேங்குது.
வீடியோ தர்ப்பணம் மேலே வச்சு கொஞ்சம் నైట్ ఇంకా జాస్తి சங்கத்தினுடைய 52வது ஆண்டு பிரம்மோற்சவம் திருவிழா வெகு விமரிசையாக நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று அதிகார கட்டளை என்று ஏற்காமல் அன்பு கட்டளையாக ஏற்று இங்கே வருகை தந்துள்ள அன்பிற்குரியவர் பாசத்திற்குரியவர் மோகன் கிருஷ்ணா அவர்கள் இங்கே இந்த பூஜைக்கு வருகை தந்துள்ளார்கள். அன்னதானத்தை அவர் சிறப்பித்துக் கொடுக்குமாறு ஐயா அவர்களை சங்கத்தின் சார்பாக அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அனைவரின் சார்பாகவும் இருதரந்து ஆட்டி வணக்கம் கூறி அவரை வருக வருக என இந்த விழாவிற்கு வருக என வாழ்த்துகின்றோம். வணக்கம். ಇವತ್ತು ನಮ್ಮ ಬೇಜಾರ್ ತಾಲೂಕಿನ ಗೌಂಡ್ರ ಸಂಘದ ವತಿಯಿಂದ ಪ್ರತಿ ವರ್ಷ ಅವರು ನಮ್ಮ ಈ ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ 52ನೇ ವರ್ಷ ಇವತ್ತು ಭಾಳ ಅದ್ದೂರಿಯಿಂದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ ಕರುಣಾ ಸರ್ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕುಮಾರಣ್ಣ, ಶೇಖರಣ್ಣ, ಆನಂದನ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಗೌಂಡ್ರ ಸಂಘದ ಎಲ್ಲ ಪದಾಧಿಕಾರಿಗಳಿಗೂ ಭಗವಂತ ಆಯುಷ್ ಆರೋಗ್ಯ ಕೊಟ್ಟು ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಜೀವನಕ್ಕೆ ಭಗವಂತ ಒಂದು ದಾರಿ ತೋರಿಸ್ಬೇಕು ಅಂತೇಳಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇವತ್ತು ಭಾಳ ಖುಷಿಯಿಂದ ನನ್ನ ಇಲ್ಲಿ ಕರೆದಿದ್ದಾರೆ. ನನಗೆ ದೇವರ ಒಂದು ಕೃಪೆಯನ್ನು ಪಡೀಲಿಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಕರೆದು ನನಗೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಂಥ ಎಲ್ಲ ನನ್ನ ಗೌಂಡ್ರ ಪದಾಧಿಕಾರಿಗೆ ನನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳು.